இந்த வீடியோவில் நம்ம ரீகல் ரிசோர்சஸ் ஐபிஓவோட டீட்டெயில்டு அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஐபிஓ வந்து பிஸ்னஸை பார்ப்போம். ஸோ இவங்க வந்து 2012ஆம் ஆண்டு இன்கார்பரேஷன் பண்ணியிருக்காங்க இந்த நிறுவனத்தை. ஸோ இவங்களோட பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா மக்காச்சோளத்தில் வந்து ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பிஸ்னஸாக இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 750 டன் வந்து அரைக்கக்கூடிய க்ரஷிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் வச்சுருக்காங்க. ஸோ இவங்க வந்து டாப் 10 கம்பெனி ஒன் ஆஃப் கெப்பாசிட்டி வைஸில் வந்து பார்க்கும்போது மைஸ் மில்லிங்கில் ஒன் ஆஃப் த டாப் 10 கம்பெனிஸில் இவங்களும் ஒன் ஆஃப் த கம்பெனியாக இருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கவர்மெண்ட்டோட சப்போர்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கடனுக்கான இன்ட்ரெஸ்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா 100% சப்சிடி, பீகார் கவர்மெண்ட்டோட ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன் போன்ற கவர்மெண்ட்டோட சப்போர்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்துக்கு வந்து நல்லாவே கிடச்சிட்ருக்கு. ஸோ இவங்களோட கஸ்டமர் செக்மெண்ட் எந்த மாதிரி இருக்குன்னா எண்ட் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரர், இன்டர்மீடியட் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரர் மற்றும் டிஸ்ட்ரிபியூட்டர் ஹோல்சேலர்ஸ்னு சொல்லிட்டு 3 கேட்டகரிஸில் வச்சுருக்காங்க. ஸோ இவங்க அந்த ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்ட்ஸ்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இது நம்ம டீட்டெயிலில் சொன்னோம்னா தான் வந்து உங்களுக்கு அவங்களோட கஸ்டமர் செக்மெண்ட் பற்றி உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ இவங்க ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்ட்ஸ்னு வரும்போது பார்த்தீங்கன்னா கார்னோட ஸ்டார்ச் டெரிவேட்டிவ்ஸ், மக்காச்சோளத்திலிருந்து ப்ரோட்டீன் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறது, ஸ்நாக்ஸுக்கான இன்க்ரீடியன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறது, அதாவது கார்ன்ஃப்ளவர் அந்த மாதிரி மாவுகள் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறது. ஸோ மக்காச்சோளத்துலேருந்து அனிமல் ஃபீட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து பல கேட்டகரிஸில் வந்து இவங்க பிஸ்னஸ் இருக்குது. ஸோ இவங்க பிஸ்னஸ் வந்து சிங்கிள் இதாக கிடையாது. ஸோ டைவர்சிஃபைடாக இருக்குது. அதாவது மெயின் கோர் வந்து பார்த்திங்கன்னா மெய்ஸ் ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்ட்ஸ். இவங்களோட ப்ராடக்ட் வந்து ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து டைவர்சிஃபைடு இருக்கிறனால பல கேட்டகரிஸில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ பேப்பர் ப்ராடக்ட்ஸு, ஆயில் இண்டஸ்ட்ரீஸ், ஃபுட் ப்ராடக்ட்ஸு, ப்ரோட்டீன் ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள்னு சொல்லிட்டு ஸோ இவங்களோட கிளைண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டைவர்சிஃபைடாக இருக்காங்க. ஸோ இப்போ இவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இவங்களோட அசட்ஸை பார்ப்போம். ஸோ இவங்க அசட்ஸ் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்மளால் பார்க்க முடியுது. 2023 to 2025 ஹியூஜ் இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்மளால் பார்க்க முடியுது. இவங்களோட ரெவன்யூ வந்து பார்ப்போம், டோட்டல் இன்கம். ஸோ இவங்களோட ரெவன்யூ வந்து பார்த்திங்கன்னா 2023 to 2025 நல்லாவே க்ரோத் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ 2 ஃபினான்ஷியல் இயரை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இவங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 53% வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இது வந்து இவங்களோட ரெவன்யூ வந்து நல்லா க்ரோத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இவங்களோட ப்ராஃபிட்டும் அதே மாதிரி தான். ஸோ ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயரில் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ 2023 to 2025 கம்பேர் பண்ணும்போது பல மடங்கு உயர்ந்திருக்கு. ஸோ 2024 2025 வந்து பார்த்தீங்கன்னா 115% வந்து இவங்களோட ப்ராஃபிட் வந்து உயர்ந்துக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இவங்களோட எபிடாவும் அதே மாதிரி தான் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இவங்களோட ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காட்டுது. ஸோ எபிடா டபுள் ஆகிக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இவங்களோட நெட்வொர்த்தும் அதே மாதிரி தான் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்க முடியுது. ஸோ இதனால் வந்து இவங்களுக்கு பண்ணக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்க்கு நல்ல வேல்யூவை இவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இவங்களோட கடன்கள் வந்து பார்த்திங்கன்னா அதே சமயம் கடன்கள் இவங்க வந்து உயர்ந்துக்குது. ஸோ இவங்க ப்ரீவியஸாக பார்த்த எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் இங்கே ஒரு சின்ன ஒரு ட்ராபேக் நம்மளால் பார்க்க முடியுது. உங்களோட கடன்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர்லேயும் உயர்ந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இது வந்து ஒரு கன்சர்ன் தான் இந்த நிறுவனத்தில். இது போக வந்து இவங்களோட கீ பேராமீட்டர்ஸ் பார்க்கும்போது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 20.25 இருக்குது. இது வந்து நல்ல ஸ்ட்ராங் ஹெல்த்தியாக இருக்குது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நல்ல ஸ்ட்ராங்கான ரிட்டர்ன்ஸ் இவங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இவங்களோட ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து பார்த்திங்கன்னா 14.17 இருக்குது. ஸோ இது வந்து மாடரேட்டாக இருக்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து நல்லா ஹையாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. எபோவ் 1க்கு மேலே இருக்குது, 2.08 இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கன்சர்ன் தான். ஸோ இவங்க பேட் மார்ஜின் பார்த்திங்கன்னா 5.19% இருக்குது. இவங்க பிஎஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இது வந்து பேட் மார்ஜின் லோவாக தான் இருக்குது. எபிடா மார்ஜினும் அதே மாதிரி தான். எபிடா மார்ஜின் பார்த்திங்கன்னா 12.32 இருக்குது. ஸோ இது வந்து டீசெண்டாக இருக்குது. ஸோ பட் இந்த இண்டஸ்ட்ரியில் இது வந்து லீடிங்கானு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இவங்களோட ப்ரைஸ் டு புக் வேல்யூ இவங்க வந்து 6.18 இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஹைலி வேல்யூஷனாக தான், எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இவங்களோட ஆர்ஓஇ வந்து பெட்டராக இருக்குது. பேட் மார்ஜின் வந்து டீசெண்டாக இருக்குது. பட் இவங்களோட பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது வந்து லோவாக தான் இருக்குது. ஸோ இப்போ இவங்க பியர் கம்பெனிஸஸ் யாருன்னு பார்ப்போம். இவங்களோட பியர் கம்பெனிஸஸ் வந்து சான்ஸ்டார் லிமிடெட், குஜராத் அம்புஜா எக்ஸ்போர்ட்ஸ், குல்சன் பாலி லிமிடெட். ஸோ இவங்கெல்லாம் தான் வந்து இவங்களோட பியர் கம்பெனிஸாக இருக்காங்க. இவங்களோட பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இவங்களோட ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த்தும் இபிஎஸும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் இவங்களோட வேல்யூஷன்ஸ் வந்து இவங்க பியர் கம்பெனிஸஸ் எல்லாத்தோட கம்பேர் பண்ணும்போது ஹையராக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஓவராலாக இந்த நிறுவனம் வந்து டீசெண்டான ஃபினான்ஷியல்ஸ் இருக்குது. கன்சர்னாக இருக்கக்கூடியது அவங்களோட கடன்கள் தான், டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ. ஸோ பாரோயிங்ஸ் வந்து அவங்களோட ஹையராக இருக்குது. ஸோ பேட் மார்ஜின் வந்து பார்த்திங்கன்னா பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது வந்து லோவராக தான் இருக்குது.
பட் ஓவராலாக வந்து இது வந்து ஒரு டீசெண்டான கம்பெனியாக தான் தெரியுது. ஸோ இந்த ஐபிஓவில் நம்ம லிஸ்டிங் கெயின் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 12 to 20% வந்து லிஸ்டிங் கெயின் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஐபிஓவோட லேட்டஸ்ட் கிரேமர்க்கு ப்ரீமியம் ₹23 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 22.5% லிஸ்டிங் கெயின் தரக்கான வாய்ப்புக்குன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுது. ஸோ ஓவரால் வெர்டிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓ வந்து டீசெண்டான லிஸ்டிங் கெயின் தரக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஓவரால் பெர்ஃபார்மன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தோட வந்து டீசெண்டாக தான் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.